நிறைய பேச போகிறாங்க. அதனால் நான் இப்போ நிறைய தமிழ்ச்சங்கங்கள் பார்க்குறோம். இப்போ சென்னையில் மணவழகர் மன்றம்னு ஒன்று இருக்குது. நீண்ட காலமாக அந்த திருவிக அவர்களால் துவங்கப்பட்ட அந்த மன்றம், முத்தமிழறிஞர் கலைஞர் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மணவழகர் மன்றத்தில் நிகழ்ச்சியில் கலந்துப்பாங்க. மாதிரி கரந்தை தமிழ்ச்சங்கம், திருவையாறில் ஒரு அமைப்பு, மதுரையில் தமிழ்ச்சங்கம், நம்ம காரைக்குடியில் கம்பன் கழகம், இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் தமிழ்ச்சங்கங்கள் வைத்து நடத்துகிறார்கள். ஆனாலும் கூட சங்க காலத்தில் இருந்த மாதிரி முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அதுக்கு அப்புறமா நீண்ட நாட்களாக நீண்ட ஆண்டுகளாக தமிழ் வளர்ப்பதற்கான சங்கங்கள் இல்லாமல் போனது என்பது உண்மை. 1900 ஒரு 100 ஆண்டுகளில் தான் இன்றைக்கு தமிழகத்தில் பல்வேறு சங்கங்கள் உருவாகி மிக சிறப்பாக தமிழ் வளர்க்க உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த முத்தமிழ் சங்கம் 29 ஆண்டுகளாக இங்கே இந்த பணியை செய்து கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான பாராட்டுக்குரியது. நானும் ஒரு 20-25 வருஷமாக இலக்கிய நிகழ்ச்சிகள் நடத்துவேன். பொதுவாகவே பிறந்த நாள்னா அண்ணன் தேவராஜ் அண்ணனுக்கு தெரியும், நம்முடைய நகர செயலாளருக்கும் தெரியும். பிறந்த நாள் விழாக்கள் அல்லது திமுக கழகத்தின் சார்பில் நடத்தப்படுகிற முப்பெரும் விழாக்கள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாமே திமுக கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்று பேசுகிற நிகழ்ச்சிகளாக இருக்கும். நான் ஒரு 25 வருஷமாக சென்னையில் இளைஞரணியின் மாநில துணைச் செயலாளராக இருந்ததிலிருந்து நிறைய நிகழ்ச்சிகளை கவியரங்கம், கருத்தரங்கம், வாழ்த்தரங்கம், பட்டிமன்றம், பாட்டு பட்டிமன்றம், இது மாதிரி சொற்போர் அரங்கம், இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடத்தின்னு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நான் இந்த பேச்சாளர் பெருமக்களை யார் கையில் கேட்டு வாங்குவோன்னா, நம்ம இந்த சங்கத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய பிரகாசம் அவர்களுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்போம். பிரகாசன் சாருக்கு ஃபோன் போட்டு யார் இந்த எந்த நிகழ்ச்சிக்கு, இலக்கிய நிகழ்ச்சிக்கு யார் பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது பிரகாசம் எனக்கு சொல்லுவார், இன்றைக்கி ஃபர்வீன் சுல்தானா அவங்கள கூப்பிடுங்க, நல்லாயிருக்கும், அறிவுமதியை கூப்பிடுங்க, அவை நடராஜனை கூப்பிடுங்க, இந்த மாதிரி அவர் தான் சொல்லுவார். இப்போ நான் நடத்தின இந்த 25 வருஷ நிகழ்ச்சிகளில் திரைத்துறையில் இருக்கிற MS விஸ்வநாதன் நான் நடத்தின நிகழ்ச்சியில் பாடியிருக்கிறார். கே பாலச்சந்தர் பேசியிருக்கிறார். அது மாதிரி மிகப்பெரிய பிரபலங்கள் மனோரமா, LR ஈஸ்வரி, இவங்கெல்லாம் பாடியிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அது மாதிரி கவிஞர்களாக இருக்கட்டும், இல்லை கலைத்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது இலக்கிய துறையில் இன்றைக்கு பிரகாசித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய மேதைகள்லாம் திமுக நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசியிருக்கிறாங்க. ஒரு முறை கூட நான் இந்த நடிகை குஷ்பு அவர்களை முதலில் அவங்க அரசியலுக்கு வராது இருந்தப்ப முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சிக்கு அவங்கள தேதி வாங்கி போட்டிருந்தேன் கலைவாணர் அரங்கத்தில். அப்போ அந்த அழைப்பிதழை பார்த்து விட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் கேட்டார், இவங்களை எப்படி நீங்கள் தேதி வாங்கினீங்கன்னாரு. அப்போ பக்கத்தில் இருந்த ஏவா வேலு சொன்னார், மேயர் கேட்டு தேதி கொடுக்கலன்னா தண்ணி கட் பண்ணுற மாட்டாரா, கரண்ட்டை கட் பண்ணுற மாட்டாரான்னாரு. அப்போ நான் சொன்னேன், அந்த மாதிரிலாம் மிரட்டிலாம் வாங்கலைங்க, ஐயா பிறந்த நாள்னு சொன்னேன், அவங்க வரேன்னாங்க, அதை தவிர வேறு எதையும் அவங்க கையில் நான் கேட்டெல்லாம் வாங்கலை அப்படின்னு. அதை எதுக்காக சொல்கிறேன்னா, அது மாதிரி நிறைய பிரபலங்களை மேடையில் ஏற்றி அன்றைக்கு நாங்கள் நிகழ்ச்சிகள் நடத்தினோம். பி சுசீலாவும் பாடியிருக்கிறாங்க. அது மாதிரி இப்போ இந்த முத்தமிழ் மன்றத்துக்கு ஒரு பெரிய பெருமை, இந்த முத்தமிழ் மன்றத்தில் பேசாத கவிஞர்களே இல்லை, பாடாத கவிஞர்களே இல்லை, பேசாத அறிஞர்களே இல்லை என்கின்ற வகையில் கடந்த 29 ஆண்டு காலமாக மிக சிறப்பாக இங்கே நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. உண்மையில் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டது என்பது எனக்கு மிகப்பெரிய அளவில் பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம். இங்கே பேசும்போது சொன்னாங்க, வரும்போது இந்த வாணியம்பாடி சந்தை திடலை பார்த்து வந்தேன். இந்த சந்தையில் தான் நான் சின்ன பையனாக இருக்கும்போது சைக்கிள் ஓட்ட கற்றுக்கினேன். ஓட்ட கற்றுக் கொடுத்த ஒருவன் இங்கே தான் இருக்கிறார், முருகன். அப்போ இந்த சந்தை திடலில் நான் சிறுவனாக சைக்கிள் ஓட்ட கற்றுக்கின்னு கீழே விழுந்து எழுந்து, அப்போ இவ்வளோ கட்டிடங்களில் ஒரே மைதானம் தான், போலீஸ் கட்டிடம் கூட இல்லை, அப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட இல்லை, வெறும் ஒரு பெரிய மைதானம், அவ்வளோதான், பெரிய சந்தை திடல். அதில் தான் சைக்கிள் ஓட்டவே கற்றுக்கினேன். இதே இந்த மேடைக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற பஜனை கோவில் தெருவில் தான் அப்போ எங்கள் மாமா அத்தை எல்லாம் இருந்தாங்க, அங்கே தான் அடிக்கடி வருவேன். இந்த பள்ளி விடுமுறை நாட்கள்லாம் இப்போ இங்கே தான் வந்து போயின்னு இருந்தோம். இப்போவுமே என் தந்தை உறவு, தாய் உறவு, அந்த மாதிரி எல்லாருமே, எல்லா உறவினர்களும் வாணியம்பாடியை சேர்ந்தவர்கள். தொடர்ச்சியாக எப்போ வந்தாலும் இங்கே வராமல் இதை டச் பண்ணாமல் போகிறதில்ல. அதனால் இது வரைக்கும் எத்தனை தடவை வந்திருந்தாலும், நூற்றுக்கணக்கான முறை, ஏன் ஆயிரக்கணக்கான தடவை வாணியம்பாடிக்கு வந்திருந்தாலும், முத்தமிழ் மன்றத்தில் பங்கேற்பதற்கு வந்த இந்த நிகழ்வு என்பது என் வாழ்நாளில் எனக்கு கிடைத்திருக்கிற
அரும்பெரும் வாய்ப்புகளில் ஒன்று என்று நான் பெருமையாக கருதுகிறேன். மரியாதைக்குரிய நெறியாளர் பேசும்போது சொன்னார், இந்த மாரத்தானை பற்றி சொன்னார். அதை பொதுவாக இப்போ இவங்கெல்லாம் தமிழ் பற்றி பேசுவாங்க, இனம் பற்றி, மொழி பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எல்லாமே உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு அடுத்தது. பொதுவாக சொல்லுவாங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம்னுவாங்க. எனக்கு 62 வயசாகுது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லையே பார்த்தா தெரியலையான்னு. பார்த்தா எப்படி தெரியும், 62 வயசாகுது. 62 வயசில் இப்போ என்னால் 20 கிலோமீட்டர் ஓட முடியும். இன்றைக்கி காலையில் ஒரு 12 கிலோமீட்டர் ஓடிட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். யாருக்காவது டவுட் இருந்தால் நாளைக்கு காலையில் வாங்க, என்னோட சேர்ந்து ஓடுங்க, இல்லை உங்களோட சேர்ந்து நான் ஓடுறேன். டெய்லி 20 கிலோமீட்டர் என்னால் ஓட முடியும். 62 இது சாத்தியமா அப்படின்னு கேட்பாங்க. சாத்தியப்படுது, நம்ம நினச்சோம்னா சாத்தியமாகும். நினைக்கணும், அவ்வளோதான். இல்லை மைண்ட் செட்டிங் தான் இது, வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு 25 வருஷமாக நான் டயபெட்டிக் பேஷண்ட், 25 வருஷமாக நீரிழிவு நோயாளி. பொதுவாக இந்த 95, 96 எனக்கு நீரிழிவு நோய் வரும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அப்போது இதை பற்றின விழிப்புணர்வு குறைவு. அப்போ எல்லாருமா சொன்னது, அதிகபட்சமாக உன்னோட லைஃப் இனிமேல் ஒரு 20-25 வருஷம் அப்படின்னாங்க. நான் இப்போ 25 வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டேன். 20-25 வருஷம் தான் இருக்கும். ஏன்னா இப்போ டயபெட்டிக்குன்னு போது அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ அது குறைஞ்சிருச்சு. இது டயபெட்டிக்குங்கிறது ஒரு நோய் இல்லை, உடலில் ஒரு சின்ன குறைபாடு. இது ஈஸியாக சரி பண்ணிக்கலாம். நம்மளோட பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி, இதில் நம்ம அதை நேர்த்தியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இன்றைக்கி மக்கள் மனசில் வந்துருச்சு. அப்போ 25 வருஷம் டயபெட்டிக் நான் அதை அப்படியே விட்டுருந்தேன்னா இந்நேரம் கிட்னி பாதிச்சிருக்கோம், கண் பார்வை பாதிச்சிருக்கோம். இப்போ 62 வயசுலேயும் எவ்வளோ பொடி எழுத்தாக இருந்தாலும் கண்ணாடி இல்லாமல் படிக்க முடியுது. டெய்லி நான் வெஜிடேரியன் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட முடியுது, 3 வேளையும். ஒவ்வொரு நாளும் ஒரு 15-20 மணி நேரம் ஓட முடியுது, வேலை செய்ய முடியுது. அப்போது நான் என்னுடைய உடல் அமைப்பு இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம், டயபெட்டிக் வந்ததுக்கு அப்புறமும் இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய உடற்பயிற்சி மட்டும்தான். இந்த உடற்பயிற்சி ஏதாவது நிறைய கேட்பாங்க, நீ சின்ன வயசுலேருந்தே உனக்கு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி உண்டான்னு கேட்பாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆக்டிவிட்டியும் கிடையாது. நான் வெறும் புத்தக புழு மட்டும்தான். ஸ்கூலில் படிக்கும்போது கூட எங்கேயாவது புக்கு வச்சுன்னு படிச்சுருந்தா இருப்பேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். அதிகபட்சமாக நான் விளையாடினது சின்ன வயசில் கோலி. அதனால எந்த உடற்பயிற்சியும் வராது. அதுக்கப்புறமா ஒரு நடைப்பயிற்சியெல்லாம் போக ஆரம்பித்தது எப்போன்னா, இந்த 95-96 எனக்கு டயபெட்டிக்குன்னு தெரிஞ்ச ஆரம்பித்த உடனே நடக்க ஆரம்பித்தோம். 2004 இது முத்தமிழ் மன்றம் என்பதால் ஒரு நிகழ்ச்சியை சொல்லணும். 2004 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ் மொழிக்கு செம்மொழிக்கான அந்தஸ்தை பெற்று தந்தார்கள். செம்மொழிக்கான அந்தஸ்து பெற்று தந்தவுடன் முதல் நிகழ்ச்சி அந்த பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை கொண்டு ஒரு பாராட்டு விழாவை சர்பிடி தியாகராயர் அரங்கத்தில் நடத்தினேன். பாராட்டு விழாவை நடத்துறது மட்டும் இல்லாமல் இங்கே ஆங்கிலத்தில் சுவரொட்டி அடித்து, இந்த தெம்மொழி வருவதற்கு காரணமான சோனியா காந்தி அவர்களுக்கு நன்றி, மன்மோகன் சிங் அவர்களுக்கு நன்றி, கலைஞர் அவர்களுக்கு நன்றின்னு பெரிய பெரிய சுவரொட்டிகள் அடித்து சென்னை முழுக்க ஒட்டியிருந்தேன். அப்போ கலைஞர் கூப்பிட்டாரு, இந்த போஸ்டர் அடித்து ஒட்டிருக்கிற ரொம்ப சமயோசிதமான வேலை, தமிழ் செம்மொழி பண்ணி கொடுத்ததுக்காக அந்த 2 பெருந்தகைகளுக்கு நீ நன்றி சொல்கிறதுங்கிறது மகிழ்ச்சியான விஷயம். இந்த போஸ்டர் இருந்தால் ஒரு 10 போஸ்டர் கூட டெல்லியில் அவங்க வீட்டு முன்னாடி ஒட்டலாம் அப்படின்னாரு. உடனே நான் ஒரு 20-30 போஸ்டர் டிஆர் பாலிகையில் கொடுத்து அதை எடுத்துகிட்டு போய் சோனியா காந்தி அம்மா வீட்டு வாசல்லையும் மன்மோகன் சிங் வீட்டு வாசல்லையும் கலைஞர் ஒட்ட சொன்னார். அவருக்கு இருக்கிற பெருந்தன்மை, கலைஞருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பெருந்தன்மை, அந்த செம்மொழியை அவர் தான் அவங்க கையில் வலியுறுத்தி வர வைக்கிறாரு. ஆனாலும் அந்த நேரத்தில் அது வருவதற்கு காரணமானவர்களுக்கு நன்றி சொல்வது என்பது தமிழரின் கடமை என்பதால் கலைஞர் அவங்க வீட்டு வாசலில் சென்னையிலிருந்து போய் போஸ்டர் ஓட்ட சொன்னார். அந்த நிகழ்ச்சியெல்லாம் முடித்தோம். கவிப்பேரரசு வைரமுத்து நம்ம மதுரையில் அவரே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணார். செம்மொழிக்கு பெற்று தந்ததற்கான ஒரு பாராட்டு விழா. இந்த பாராட்டு விழாவில் நாங்கள் கலந்துக்கிறதுக்காக போகிறோம். நானும் ஒரு 6-7 நண்பர்கள். இந்த பெரம்பலூரை தாண்டி நாரணமங்கலங்கிற ஊர் பக்கம் போகும்போது எதிரில் வந்த கண்டெய்னரும் எங்கள் லாரியும் மோதுது, எங்கள் காரும் மோதுது. இந்த கார் மோதின உடனே எதிரில் வந்தது கண்டெய்னர் ஹெவி வெஹிக்கிளுங்கிறதால நாங்கள் போன காரு ஒரு 30 அடி உயரத்துக்கு பறக்குது. பறந்து கவரும்போது புளிய மரத்தில் கவிழ்ந்து கீழே விழுது. அப்போது எத்தனை விபத்துன்னு பார்த்தங்க. இது கற்பனையான விஷயமே இல்லை.
இப்போ இந்த மாதிரி கவுந்து கீழே விழுந்த உடனே என் பின்னாடி உட்காந்துருந்த ஜம்புலிங்கம் சம்பவ இடத்துலையே மறைந்து விடுகிறார், மரணம் அடைந்து விடுகிறார். எனக்கு தெரியாது அது காரணம், நான் தெரிகிற அளவுக்கு நான் சுய நினைவில் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்கார், இது அப்படியே இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கால் ஒரு 6 துண்டாக உடஞ்சிருச்சு, கால் மூட்டு 6 துண்டாக உடஞ்சிருச்சு. அன்றைக்கி மாலை வந்த பத்திரிகைகள்லாம் மா சுப்பிரமணியன் கவலைக்கிடம்னு போட்டிருந்தாங்க. இதுவரை நான் எங்கேயும் காட்டினதில்லை, இது இப்போ பாருங்கள். அன்றைக்கி மாலையில் வந்த பத்திரிகை இது. மற்றொரு கவுன்சிலர் சுப்பிரமணியன் கவலைக்கிடம், இந்த மாதிரி ஒரு செய்தி அந்த மாதிரி வந்தது. அவ்வளோ மோசமான நிலை. மருத்துவர்கள்லாம் சொன்னாங்க இவர் பிழைக்கிறது கஷ்டம்னாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சரில் ஒரு கூலமாக எடுத்துகிட்டு போனாங்க என்ன. மாண்புமிகு இன்றைய முதல்வர் அன்றைக்கி மதுரையில் இருந்து உடனடியாக நேருவுக்கு ஃபோன் பண்ணி, சுப்பிரமணி இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, உடனே நீங்கள் போய் திருச்சியில் நின்று அவரை ரிசீவ் பண்ணி அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவருக்கு என்ன உதவி வேணுமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தரார். உடனே இன்றைய அமைச்சர் நேரு அவர்கள் திருச்சி மருத்துவமனையில் காத்துன்னு என்னை ரிசீவ் பண்ணி ஒரு இப்போது காவேரி மெடிக்கல் சென்டர்னு கேஎம்சின்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒரு 10-15 நாள் சுயநினைவு இல்லாமையே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரக்சர்லேயே ஏற்றி ராக்போர்ட்டில் ஏற்றி சென்னைக்கு அனுப்புகிறாங்க. ஒரு 6 மாத காலம் வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அப்போ டாக்டருங்களாம் எனக்கு சொன்னது என்னென்னா, அந்த ஆர்த்தோ டாக்டர்ஸ் சொன்னது, நீ இனிமேல் லைஃப் லாங் ஓடவே முடியாது, ஓட முடியாதுன்னா வேகமாக நடக்க முடியாது, தரையில் சம்மணம் போட்டு உட்கார முடியாதுன்னாங்க. அப்போது ஒரு அதிர்ச்சியான விஷயந்தான். ஏன்னா அது முடியாதுங்கிறது எனக்குமே தெரியுது. அப்போ அதுக்கப்புறம் அது என் மனசில் ஒரு ஆழமான வடுவாகி, ஏன் ஓட முடியாது பார்ப்போன்ட்டு மெதுவாக நடக்க ஆரம்பித்து வெறும் ஸ்டிக்கு வச்சுட்டே ஒரு 6 மாதம் நடந்தேன். அதுக்கப்புறம் ஓட ஆரம்பித்தேன், யோகாசனம் பண்ண ஆரம்பித்தேன், ஆசனங்கள் பண்ணி. என்னை எந்த டாக்டர் ஓட முடியாதுன்னு சொன்னாரோ அந்த டாக்டர் 2 வருஷம் கழித்து நான் ஒரு தடவை பார்க்கும்போது அந்த டாக்டர் கேட்டார், ஏதோ நீங்கள் தரையில் உட்காரத்துக்கு முயற்சி பண்ணலையே, ஓடலையேன்னாரு. 1 நிமிஷம் சார்னு சொல்லிவிட்டு அவர் முன்னாடி பத்மாசனம் போட்டு காட்டினேன். உங்களுக்கு தெரியும் பத்மாசனம், ஆசனம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பத்மாசனங்கிறது 2 காலையும் மடித்து உட்காருது. உட்காந்துட அவர் ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சு, சார் 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 ஒன்றும் ஆகாதுங்க, நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன், தீவிரமான பயிற்சி பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சார் சொன்ன மாதிரி 2014 ஒரு மாரத்தான் நண்பர்களோடு போய் ஓட ஆரம்பித்தேன். நண்பர்களோடு போய் மாரத்தான் ஓட ஆரம்பித்து அந்த முதல் மாரத்தான் பாண்டிச்சேரியில் போகும்போது ஒரு 25-30 நண்பர்கள் போனோம். இல்லை போனதில் நான் மட்டும்தான் 54 வயசு, மற்ற நண்பர்கள் எல்லாமே 30 வயசு 35 வயது. அவங்க எல்லாருமே 3 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஓடினாங்க 21 கிலோமீட்டரு. நான் 2 மணி நேரம் 34 நிமிஷத்தில் முடித்தேன். டாக்டர் இனிமேல் நீ லைஃப் லாங் ஓட முடியாதுன்னு சொன்னேன். நான் 2.5 மணி நேரத்தில் முடித்தேன். நல்லா இருக்கிறவங்க 3 மணி நேரத்தில் முடித்தாங்க. அப்போ என் மனசுக்குள்ளே இன்னொரு எப்படியும் நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தொடர்ச்சியாக ஓட ஆரம்பித்தேன். 2 வருஷத்தில் 25 ஓட்டம் ஓடினேன் உலகம் முழுக்க போய். இந்த 25 ஓடின உடனே அப்போ இந்தியாவிலேயே நான் மட்டும்தான் 50 வயதை கடந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டாக ஒரு கால் முறிவுக்கு பிறகு ஓடி இருக்கிறேன். அதனால் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் சாதனை. ஒரு 3 வருஷத்தில் 50 ஓடும்போது ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், 4 வருஷத்தில் 100 ஓடும்போது இந்திய உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றேன். 5 வருஷத்தில் 100 ஓடும்போது ஹானரரி டாக்டரேட் கொடுத்தாங்க. ஓடுறதுக்காகவே இத்தனை விருது வாங்கிறதால நிற்கிறதால ஓடுறதை நிறுத்தவே கூடாதுன்னு ஓடி நிற்கிறேன். போன மாதம் பார்த்திங்கன்னா கலைஞர் அண்ணா அறிவாலயம்னு நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் டெல்லியில் ஒரு அலுவலகம் இருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்காக போன மாதம் டெல்லிக்கு போயிருந்தேன். அலுவலக திறப்பு விழா முடிச்சுட்டு அண்ணன் கூட வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் சென்னைக்கு திரும்பிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா நைட்டோட நைட்டாக அங்கேருந்து நொய்டா போய், நொய்டாவில் ஒரு மாரத்தான் இது பண்ணியிருந்தேன், ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். அங்கே போய் 21 கிலோமீட்டர் ஓடினேன். அந்த நொய்டாவில் இருக்கிறவங்களுக்குலாம் ஆச்சரியம்னா மந்திரி ஓடுறீங்களேன்னாரு. மந்திரியாக இருந்தாலும் மனுஷன் தானே, ஓடினா தானே உடம்பு. அங்கே போய் ஓடினேன். அதுக்கு முன்ன வாரம் பாட்னாவில் போய் ஓடினேன், பீகாரில். இப்போ சார் சொன்னார்ல 21 மாநிலங்களில் ஓடி இருக்கிறேன். என்னுடைய இலக்கு என்பது எப்படியாவது இந்தியாவில் 36 மாநிலம், கடைசியாக லடாக்குன்னு ஒரு மாநிலம் உருவாச்சு. இந்த 36 மாநிலத்திலையும் என்னுடைய கால் தடத்தை 21 கிலோமீட்டர் பதிய வைக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. அப்போ இந்தியா முழுக்க 36 மாநிலத்திலையும் ஓடணுங்கிற பேர் வரணுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, இது ஒரு விழிப்புணர்வு தான். அந்த வகையில் ஓடணும்னு முடிவு பண்ணி ஓடி நிற்கிறேன். இது வரைக்கும் 22 மாநிலங்களில் ஓடி இருக்கிறேன்.
இப்போ மாரத்தானே நடத்தாத மாநிலம்லாம் இருக்குது. மேகாலயா, திரிபுரா அந்த பக்கத்துலலாம் இன்னும் நடத்த மாட்டேன்றாங்க. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா அஸ்ஸாமில் கவுஹாத்தியில் நடத்துனாங்க, மற்ற இடங்கள்லாம் எங்கேயும் நடத்துறதில்ல. இப்போ அங்கே இருக்கிற என்னுடைய ஐஏஎஸ் நண்பர்கள், ஐபிஎஸ் நண்பர்கள் மூலிமா அங்கே சொல்லின்னு இருக்கிறேன். நம்ம தமிழ்நாடு கேடர் அங்கே இருப்பாங்க, அவங்க கையில் சொல்லின்னு இருக்கிறேன், உங்கள் ஊரில் ஏதாவது மாரத்தான் நடத்துங்க, நான் வரணும்னு. அது எப்படியாவது இந்த ஒரு வருஷத்தில் ஓடினுங்கிற முடிவில் இருக்கிறேன். அப்போ ஓடி முடிச்சுட்டு இந்தியா முழுக்க ஓடணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த 2 வருஷமாக வெளியில் போய் ஓட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ நம்ம ஓட்டத்துக்கு கொரோனா தடை விதிச்சிருச்சு. இனிமேல் நம்ம ரோட்லேயும் போய் ஓட முடியல, எங்கேயும் நண்பர்களோடும் சேர்ந்து நடக்க முடியல, கொரோனா இவ்வளோ பெரிய இடர்பாடை பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி வருத்தம் இருந்தது. அப்போ தான் என்ன பண்ணேன்னா, வீட்லேயே ஒரு 8 போட்டு 8ல் டெய்லி அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஓட ஆரம்பித்தேன். 8ல் வந்து நிறைய பேர் சொன்னாங்க, ஓடக்கூடாது சார், கண்ணு சுத்தம், இதெல்லாம் சொல்லுவாங்க. இது யார் சொல்லுவாங்கன்னா, எதையுமே செய்யாமல் வீட்டில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் இலவசமாக நிறைய ஐடியா கொடுப்பாங்க. ஏன் சார் ஓடுறீங்க, 60 வயசு ஆகுது, முட்டி போயிடாதான்வான். 60 வயசு ஆனதுக்கப்புறம் முட்டி போனா என்ன, சொட்டையானா என்ன, போனால் போகுது. 60 வயசு ஆனதுக்கப்புறம் இருக்கிறமா இல்லையாங்கிறதே பிரச்சனையாக இருக்கு. 60 வயசு ஆனதுக்கப்புறம் ஓடாதன்னு அட்வைஸ் பண்ணுறவங்க யாருன்னா, ஓடாமல் இருக்கிறாங்க பாருங்கள், நடக்காமல் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் சொல்லுவாங்க. ஏங்க போதுங்க, இதை சொல்கிறவங்க யார், எதுவுமே பண்ணாமல் இருக்கிறவங்க. நான் இப்போ அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஓட ஆரம்பித்து ஒரு நாள் முடிவு பண்ணேன், இதில் ஏதாவது ஒரு சாதனை பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு ஒரு ஆசிய சாதனை, தொடர்ச்சியாக 4 மணி நேரம் 8 நிமிஷம் 18 வினாடி 8ல் இடைநிற்காமல் ஓடி ஒரு ஆசிய சாதனையில் அதுலேயும் கூட இடம் பிடிச்சேன். இதெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, நான் முடிச்சுட்டு என்னுடைய அந்த சமூக வலைதளங்களில் இந்த செய்தியை பதிவிடுவேன். என் சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும், எனக்கு 4 லட்சம் நண்பர்கள் இருக்கிறாங்க ஃபேஸ்புக் பேஜஸில், 2.5 லட்சம் பேர் ட்விட்டரில் இருக்கிறாங்க. இந்த நண்பர்கள் பார்த்துட்டு உடனே சொல்லுவாங்க, சார் இன்றைக்கி உங்களை பார்த்து இங்கே ஓடினேன் சார், உங்களை பார்த்து நடந்தேன் சார்னுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக தான் அது பண்ணுறதே. உங்களை பார்த்து ஓடினேன், உங்களை பார்த்து நடந்தேன்னு யாராவது ஒரு நாளைக்கு ஒருத்தர் சொன்னால் எனக்கு அன்றைக்கி வந்து ஒரு பெரிய விருது கிடைச்ச மாதிரி இருக்கும். பரவாயில்ல, நம்ம பண்ணுற விஷயங்களால் இது ஒன்று சாத்தியப்பட்டிருக்கு, நம்மளால் இவர் ஒருத்தர் ஓட ஆரம்பிச்சிருக்கிறார், பெரிய சந்தோஷம். இதில் கூட ஒரு சுயான சம்பவம் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு தடவை இந்த கிறிஸ்மஸ் மாரத்தான் ஒன்று பூனேயில் பவதான் ஹில்ஸ்ன்னு ஒரு மலைப்பகுதியில் நடந்தது. அங்கே ஓடின்னு இருக்கிறேன், என்ன மாதிரியே ஒரு பால்டெட் ஒருத்தர் ஓடின்னு இருக்கார். அவர் மும்பையிலேருந்து வந்தவர். அவர்கிட்ட போய் கேட்டேன், சார் எத்தனாவது மாரத்தான் நீங்கள், எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டேன். அவர் ஹிந்திக்காரரு. அவர் சொன்னார், நான் 49 மாரத்தான் முடிச்சிருக்கிறேன், எனக்கு வயசு இன்னொரு 1.5 வருஷம் கழிச்சா 60 வயசாக போகுது, 60 வயசாகும்போது 60 மாரத்தான் ஓடணுங்கிறது என்னுடைய எய்ம்னாரு. அப்போ நான் கேட்டேன், இந்த எய்முக்கு யாருங்க உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன்? சென்னையில் ஒருத்தர் சுப்பிரமணியங்கிறவர் 5 வருஷத்தில் 100 ஓடணும்னு சொல்லி ஓடின்னு இருக்கிறாரு. 5 வருஷத்தில் 100 ஓடணுன்னு ஓடுறாரு, அவர் தான் எனக்கு மோட்டிவேஷனார். அதாங்க நான் தாங்க அந்த சுப்பிரமணியன். அப்போது என் மனசில் என்ன தோணுச்சுன்னா, பரவாயில்லையே, மும்பையில் இருக்கிற ஒரு இந்திக்காரருக்கு நம்ம மோட்டிவேஷனாக இருக்கிறோமே அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் சந்தோஷம். அதனால தான் இதை வந்து தொடர்ச்சியாகவே பண்ணின்னு இருக்கிறோம். எங்கே போனாலும் ஓடுறதை நிறுத்துறதில்லை. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி காலையிலையும் கூட எனக்கு நிறைய வேலை. நேற்றுக்கு 10 நிகழ்ச்சியில் கலந்துக்கினேன், ஒரே நாள் 10 நிகழ்ச்சி. எல்லாருக்குமே கூட ஆச்சரியமாக இருக்கும். என் சமூக வலைதளத்தை இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எது அந்த 10ங்கிறதும் தெரியும். அந்த 10 நிகழ்ச்சி காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பித்து 2 இடத்துல தண்ணீர் பந்தல் திறந்தேன். ஒரு இடத்துல போய் 52 லட்ச ரூபாயில் சிஎஸ்ஆர் நிதி அளிப்பில் கொடுத்த 21 கம்ப்யூட்டர் திறந்து வச்சேன். இன்னொரு இடத்துல ஒரு வாரமாக எரிஞ்சு நிற்கிற குப்பை கூடம், அந்த பெருங்குடி குப்பை கொட்டும் வளாகத்தை போய் ஆய்வு பண்ணேன். இன்னொரு இடத்துல போய் சுகாதார திருவிழா நன்மங்கலத்தில் அதை போய் தொடங்கி வச்சேன். அது முடிச்சுட்டு மாணவர் அணி கலைவாணர் அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தின்னு இருக்காங்க, ஒரு தேசிய அளவிலான மாணவர்கள் கலந்து கொள்ளுகிற ஒரு மாநாடு, அதில் கலந்துக்குன்னு பேசினேன். அதுக்கப்புறம் இஸ்லாமியர்களுக்கு உதவி பொருட்கள் வழங்குகிற ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சி சைதாப்பேட்டையில் ஒரு 1000 மகளிருக்கு, அதை போய் முடித்தேன். அதுக்கப்புறம் விருகம்பாக்கத்தில் போய் ஒரு இஸ்லாமியர்களுக்கான ஃபங்க்ஷனில் 2, ஒரு அலுவலக திறப்பு விழா, இது எல்லாத்தையும் பண்ண மொத்தமாக 10 நிகழ்ச்சி. இப்போ மேயராக இருக்கும்போதுமே 10-12 நிகழ்ச்சியில் கலந்துப்பேன். அப்போ இப்போ கூட ஒரு தோழர் வந்து சொன்னார், நீங்கள் மேயராக இருக்கும்போது நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து நிற்கிங்க, நான் பார்ப்பேன்னு. அப்போ நான் என்னத்துக்காக அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன்னு அப்போ சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு மேயராக இருந்து நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது, இப்போ மேடம் இருக்காங்க, மரியாதைக்குரிய திருமதி சிவாஜி கணேசன், இப்போ அவங்களுக்கு தெரியும், இப்போ அவங்கெல்லாம் இப்போ எங்கேயாவது வாணியம்பாடி நகரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்கன்னு சொன்னால்
சேர்மன் வராங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தெரு எங்கெங்கெல்லாம் இந்த அம்மா ரூட்டு வருவாங்கன்னு தெரியுதோ அங்கெல்லாம் பெருக்கி சுண்ணாம்பு போட்டு வைப்பாங்க. இப்போ ஒரு 4 தெருவை கடந்து இவங்க அந்த ஃபங்க்ஷன் ஸ்பாட் போகிறதுக்கு முன்னாடி அந்த 4 தெருவும் சுத்தமாக இருக்கும். இவங்க டிரைவர் கையில் சொல்லிட்டா போதும், நீ அம்பூர்பேட்டைக்கு போப்பா அப்படின்னு சொல்லிட்டா அந்த கார் தானாக ஃபங்க்ஷன் ஸ்பாட்டுக்கு போயிடும். யாரும் வந்து வழிகாட்ட வேண்டிய அவசியமே இல்லை. சுண்ணாம்பு வழிகாட்டுறோம். அதை சுத்தம் பண்ணி சுண்ணாம்பு போட்டிருக்காங்க பாருங்கள், அது வழிகாட்டுறோம். நேராக டிரைவர் அங்கே போயிடுவார். அந்த மாதிரி நான் மேயராக இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 10 நிகழ்ச்சிக்கு போவேன். எப்படியும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு 10 தெருவாவது சுத்தம் பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன நண்பர்கள் கேட்பாங்க, ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி காலையிலேருந்து நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போயினே இருக்கிறேன்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், 10 நிகழ்ச்சிக்கு இன்றைக்கி நான் போனதால் 100 தெரு சென்னையில் சுத்தமாக இருக்குது, சுண்ணாம்பு போடப்பட்டிருக்கு. இதுக்காகவாவது போவோம் அப்படிங்கிறதால போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் தான் இப்போது அதே மாதிரி ஓடின்னு இருக்கிறோம். இன்றைக்கி காலையில் 12 கிலோமீட்டர் வீட்டில் ஓடி முடிச்சுட்டு வேறு யாருன்னா, இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, வாணியம்பாடி 10 மணிக்கு போகணும், 3 மணி நேரம் சென்னையிலேருந்து கண்டிப்பாக ட்ராவல் டைம் இருக்கும். 6 மணிக்கு எழுந்துக்கலாம், 9 மணிக்கு அப்படியே கிளம்பணும்னா ஒரு 3 மணி நேரம் 9க்குள்ளே போகலாம். போகிற வழியில் எங்கேயாவது ஒரு சரவணா பவன், சங்கீதா பவன் இருக்கும், போய் சாப்பிட்டு 10 மணிக்கு வாணியம்பாடி போய் சேர்றதுக்கு சரியாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் நான் நினச்சது 4 மணிக்கு எழுந்துக்கணும், 4:30 மணிக்கு ஓடணும், ஒரு 10 கிலோமீட்டராவது முடிக்கணும்னு சொல்லி ஓடி முடித்தேன். ஓடி முடிச்சுட்டு வர்ற வழியிலே ஸ்ரீபெரும்புதூரில் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனை, அந்த அரசு மருத்துவமனைக்கு சர்ப்ரைஸ் விசிட் போனேன். இப்போ நான் எங்கே போனாலும் திடீர்னு ஒரு மருத்துவமனையை போய் ஆய்வு பண்ண போவேன். அந்த ஆய்வு பண்ண போய் எத்தனை மருத்துவர்கள் இந்த டைமுக்கு வேலையில் இருக்கணும், எவ்வளோ செவிலியர்கள் இருக்கணும், எத்தனை பார்மசிஸ்ட் இருக்கணும், என்ன வேலையெல்லாம் அங்கே நடந்திருக்கணும், எத்தனை பேர் உள்நோயாளியாக இருக்கிறான், எவ்வளோ பேர் புறநோயாளிகள் வருவாங்க, இந்த டீட்டெயிலை கலெக்ட் பண்ணி அங்கே ஏதாவது குறை இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணுறதுங்கிறது தொடர்ச்சியாக அந்த வேலையை வச்சுருக்கிறேன். போன வாரம் ஊட்டிக்கு ஒரு கல்லூரி மருத்துவமனை விழாவுக்காக ஊட்டிக்கு போனேன். காலையில் அந்த தொட்டபெட்டாலிருந்து ஓட ஆரம்பித்து அந்த ஒரு ஊருக்கிட்ட வரும்போது ஒரு 16 கிலோமீட்டர் மலையில் ஓடி வந்தேன். ஓடி வரும்போது இங்கே எங்கேயாவது மருத்துவமனை இருக்கான்னு இதில் ஜிபிஎஸ் கருவியில் பார்த்தேன், செல்லில். பக்கத்தில் ஒரு மருத்துவமனை இருந்தது. அந்த மருத்துவமனைக்குள்ளே போய் ஆய்வு பண்ணேன். ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணாங்க மலைப்பகுதியில். உடனடியாக அவங்களோட மினிட் எடுத்து பாராட்டி எழுதி, மிக சிறப்பாக இந்த மருத்துவமனையை நீங்கள் நடத்துகிறீங்கன்னு சொல்லி பாராட்டி எழுதினேன். அவங்க ஒரு 2 கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஏகப்பட்ட குரங்கு, இங்கே இப்போ வந்து பேஷண்ட்டு வரவே விட மாட்டேங்குது அப்படின்னாங்க. நம்ம அவங்க இருக்கிற இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம், இது அவங்க ஊர், அதை போய் நம்ம என்னம்மா பண்ணுறதுன்னா அந்த மரத்தை மட்டும் எடுத்து கொடுங்கன்னாங்க. அப்புறம் அதை சுற்றி காம்பவுண்டு கட்டினேன்னாங்க. அந்த 2 வேலையும் உடனடியாக கலெக்டர்களை சொன்னேன். அது வேலை முடிஞ்சிருச்சுன்னு நேற்றுக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி போகும்போது இதில் ஏதாவது இருந்தால் அதை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி காலையில் நான் ஓடி வரும்போது இப்போ இங்கே வரும்போது ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற அறிஞர் அண்ணா மருத்துவமனைக்குள்ளே போயிட்டேன். உள்ளே போய் 8:15 மணி, அந்த 8:15 மணிக்கு 2 டாக்டர் இருக்கணும், ஒரு டாக்டர் மட்டும் இருந்தாங்க. ஒரு 4 பேர் தூய்மை பணியாளர்கள் வண்டி கவுந்து கீழே விழுந்து, அப்போ தான் நான் போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 4 பேருக்குமே அடிபட்டு அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்கள போய் உடனடியாக ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லிவிட்டு, வராத டாக்டருக்கு மெமோ கொடுக்க சொல்லிவிட்டு, உடனடியாக சென்னைக்கு ஃபோன் போட்டு உயர் அதிகாரிகளுக்கு ஃபோன் போட்டு இந்த வராத டாக்டருக்கு மெமோ கொடுங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்தேன். வந்து நிற்கும்போதே ஒரு செய்தி, நீங்கள்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு செய்தி. மதுரையில் நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடைபெற்றது. இது நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் இன்றைக்கி வந்திருக்கு. என்ன செய்தின்னா, இந்த மதுரை மருத்துவக் கல்லூரியில் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும் புதிய மாணவர்கள் சேரும்போது இந்த வருஷம் 8050 மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். தமிழக வரலாற்றில், இந்திய வரலாற்றில் ஒரு மாநிலத்தில் 8050 மருத்துவக் கல்வி மாணவர்கள் ஒரு ஆண்டில் சேர்வதென்பது இப்பொழுதுதான் முதல் முறையாக நடைபெற்றிருக்கிற ஒன்று. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய தீவிர நடவடிக்கைகளின் காரணமாக 8050 சீட்டு இப்போ நம்ம போட்டிருக்கோம், ஃபஸ்ட்டு இயர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஒவ்வொரு கல்லூரியிலையும் நான் தொடர்ச்சியாக போன வாரத்திலேயே கிருஷ்ணகிரிக்கு போயிருந்தேன், ஊட்டிக்கு போயிருந்தேன். போய் ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒயிட் கவுன் செரமனின்னு ஒன்று நடத்துவாங்க. இந்த மாணவர்கள் அந்த வெள்ளை அங்கி, அந்த 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு தேவராஜ் சாரோட டாக்டர் அவருக்கும் தெரியும், அதில் பழக்கம் இருந்திருக்கும். அந்த 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு இந்த வெள்ளை அங்கி அணிவிக்கிற விழா ஒன்று நடத்துவாங்க. அது ஒரு ஃபெமிலியர்னான நிகழ்ச்சி. அதற்கு நாங்கள் போய் அது கலந்துக்கிறது உண்டு. அந்த மாதிரி போயிட்டு வந்துருந்தோம். நேற்றுக்கு மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அந்த ஒயிட் கவுன் செரமனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 100 வருஷமாக பாரம்பரியமாக ஆங்கிலத்தில் ஒரு உறுதிமொழி எடுத்துப்பாங்க. நான் மருத்துவரானால் என்னெல்லாம் பண்ணுவேன்,
சாதக பாதகம் இல்லாமல் நடந்துப்பேன், உறவினராக இருந்தாலும் கூட என்னுடைய நேர்மையான நான் அணுகுமுறையால் இந்த மருத்துவம் பார்ப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஆங்கிலத்தில் உறுதிமொழி. நேற்றுக்கு மதுரையில் நடந்த உறுதிமொழியில் சம்ஸ்கிருதத்தில் உறுதிமொழி எடுத்திருக்கிறாங்க. சான்ஸ்கிரிட்டில் உறுதிமொழி எடுக்கக்கூடாது. இந்த மருத்துவ கல்லூரியை சீரழிச்சதே சம்ஸ்கிருதம் தான். ஒரு காலத்தில் சம்ஸ்கிருதம் படித்தாதான் டாக்டர் ஆக முடியுங்கிற நிலம் இருந்தது. அதெல்லாம் மாறி இன்றைக்கி தமிழ் ஆங்கிலம் படித்தால் மருத்துவர்கள் என்கின்ற நிலை வந்திருக்கிறது. குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் 555 பேர் இப்போ டாக்டராக வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இது மாதிரி சாதாரணமாக கிராமப்புறங்களில் இருக்கிற அரசு பள்ளி மாணவர்கள் 555 பேர் மருத்துவர்களாக வந்திருக்காங்க. அவங்களுக்கு போன வாரம் தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு கையடக்க கணினியை ஒவ்வொருவருக்குமாக தந்து அந்த கணினியில் அவர்களுடைய அந்த மருத்துவ பாடப்புத்தகங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி பதிவிறக்கம் செய்யப்பட்ட பாடப்புத்தகங்கள் பதிவிறக்கம் செய்யப்பட்ட அந்த கையடக்க கணினி மாணவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொல்கிறேன்னா, அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களே, தமிழ் வழி கல்வி பயின்ற மாணவர்களே 550 பேர் இன்றைக்கி 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இடம் கிடைத்திருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை பாராட்டி அந்த கணினியை தந்தார். அப்படி இருக்கும்போது இந்த அளவுக்கு மருத்துவ கல்வி கட்டமைப்பு உயர்ந்திருக்கிற நேரத்தில் சம்ஸ்கிருதத்தில் உறுதிமொழின்றது இன்றைக்கி அந்த பத்திரிகையில் வந்தது. உடனடியாக இந்த ஊர் பார்டருக்குள்ளே நுழையிறப்ப அந்த செய்தி வந்த உடனே தொலைபேசியில் என்னுடைய துறை அதிகாரிகளை அழைத்து உடனடியாக அந்த தீனை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு, சஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்லை இடமாற்றம் பண்ணுங்க. அந்த கல்லூரி முதல்வர், மதுரை கல்லூரி முதல்வரை ஒன்று இடமாற்றம் இல்லை சஸ்பெண்ட் இமிடியேட்டாக பண்ணுங்க. பண்ணிவிட்டு 36 மெடிக்கல் காலேஜ் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் அரசாங்கத்தில். 36 கல்லூரி முதல்வர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புங்கள். காலங்காலமாக வழி வழியாக இருக்கிற அந்த உறுதிமொழி ஆங்கிலத்திலே இருக்கிறது, ஆங்கிலத்திலேயே படியுங்கள், இல்லாவிட்டால் முடிந்தால் தமிழில் மொழி மாற்றம் செய்து படியுங்கள், சம்ஸ்கிருதத்தில் படிக்கக்கூடாது. அது புதிய இந்த அணுகுமுறையை யாராவது பண்ணிங்கன்னா மதுரை தீன் மாதிரியான நிலைமைக்கு வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்புங்கன்னு சொன்னேன். சுற்றறிக்கையை டைப் பண்ணிவிட்டு இப்போ என் செல்லு இப்போ தான் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, நிச்சயமாக தமிழுக்கு இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அளித்து கொண்டிருக்கிற அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். 2 நாளுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் ஒன்று தமிழகத்தில் உருவாகவிருக்கிறது. சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் முதல்ல சொல்லுவாங்க, ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழன் தோன்றிய போதே மருத்துவமும் தோன்றியது என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த தமிழ் வழி மருத்துவம், சித்த மருத்துவம் என்பது தமிழகத்தில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவம். இந்த சோழர் கால கல்வெட்டுகளில் நம்மால் மிக சிறப்பாக தெரிந்து கொள்ள முடியும். இது கூட சார் பேசும்போது சொன்னார், இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலெலாம் கட்டி முடித்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் அதனுடைய ஸ்திரத்தன்மை, தமிழர்களின் அந்த உறுதியான கட்டுமான பணிக்கு அவர்கள் எப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர்கள்ங்கிறத சொன்னார். நானும் கூட இந்த கம்போடியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு மாரத்தானுக்கு தான் போயிருந்தேன். கம்போடியாவில் போய் இந்த அங்கோர் வாட்டுன்னு ஒரு கோயில், அந்த கோயிலை சுற்றி ஓடுறதுக்காக போனேன். அந்த கோயில் கட்டினது யாருன்னா நம்ம தஞ்சாவூரை சேர்ந்த ராஜராஜன் என்கின்ற பேரரசன் தான் அங்கே அந்த கோயிலை கட்டிருக்கார். அந்த கோயிலை கட்டியிருக்காரு. அந்த கோயில் பக்கத்திலேயே ராஜராஜன் கலைக்கல்லூரி ஒன்று இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ராஜராஜன் பேராலேயே இருக்கிறது எங்கள் கம்போடியா நாட்டில். அது ஏன் சொல்கிறேன்னா, தமிழர்கள் இன்றைக்கு கடல் கடந்தும் தங்களுடைய திறமையை உலகம் முழுக்க வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு தமிழர்களுடைய அந்த பாரம்பரியம் என்பது கொஞ்சமும் சிதைந்து விடக்கூடாது என்பதில் தமிழக முதல்வர் மிக மிக அக்கறையாக இருக்கிறார். அதனால தான் தமிழகத்தில் ஒரு சித்த மருத்துவ கல்லூரி, நம்ம பல்கலைக்கழகம், நம்முடைய தேவராஜன் அவர்கள், நான் இந்த பட்ஜெட்டில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்லும்போது என் பின்னாடி உட்காந்துருந்தார். அப்படியே பார்த்துனே இருந்தார். நான் அதுக்கப்புறமா பேசி முடிச்சுட்டு அந்த வீடியோவெல்லாம் இப்போவும் பார்த்துன்னு, இந்த செல்லை பார்க்குறப்ப தெரியுது, அப்படியே பார்த்துன்னு இருக்கார். நான் நினச்சேன், என்ன இப்படி பார்த்துன்னு இருக்காரு, கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் ரொம்ப வியந்து பார்த்தார். அதாவது அவருக்கு அந்த அளவுக்கு ஆர்வமாக கவனிச்சுருந்தார். நாம் அந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் கூட தமிழ்நாட்டில் வருதுங்கிறது ஒவ்வொரு தமிழருக்குமே ஒரு பெருமையான விஷயம். காரணம், இன்றைக்கு இந்த இங்கே நம்ம வாணியம்பாடியில் இந்த கொரோனா நேரத்தில் நாங்கள் வந்தோம். ஒரு யுனானி கொரோனா கேர் சென்டர் ஒன்று திறந்தோம். அந்த மருத்துவம் என்பது எல்லா மக்களுக்கும் அவங்க விரும்புகிற மருத்துவத்தை செய்வது என்பது ஒன்று. ஆனால் தமிழ் மருத்துவம் காலங்காலமாக இருந்து வருகிற அந்த பாரம்பரியத்தை அழிக்க யாராவது நினைத்தால் அதிலிருந்து நாம் விட்டு கொடுத்துடக்கூடாதில்ல. அந்த வகையில் இந்த சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வந்ததுக்கு எதுக்கு காரணம்னா,
2012 வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் ஆயுஷ்ங்கிற ஒரு பேர் வச்சுருந்தாங்க. ஆயுஷுக்கு அவங்க என்ன டெஃபினேஷன் கொடுத்தாங்கன்னா, ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, ஹெச் ஃபார் ஹோமியோபதி. இது ஆயுஷ். இது 2012 வரைக்கும். 2012க்கு அப்புறம் எப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா, ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, இன்னொரு எஸ்ஸை போட்டுக்கினாங்க, சோவா ரிக்பா. ஒரு எஸ்ஸு சித்தா, இன்னொரு எஸ்ஸை கூட சேர்த்து சோவா ரிக்பான்னாங்க. அது என்ன சோவா ரிக்பா? திபெத்திய மருத்துவ முறையாம் சேர்த்தாங்க. ஹெச் ஃபார் ஹோமியோபதி. பரவாயில்ல, சித்தா நிறைவு பண்ணாது அப்படிங்கிறதால ஒரு திபெத்திய மருத்துவத்தையும் சேர்த்துருக்குறாங்க. போன உடனே ஆயுஷ் பத்திரிகை குறிப்பில் ஒரு செய்தி, அந்த செய்தி என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏ ஃபார், அதுக்கு டெஃபினேஷன் அவங்களே போட்டிருக்கிறது, ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சோவா ரிக்பா, ஹெச் ஃபார் ஹோமியோபதி. சித்தாவை எடுத்துட்டாங்க. அந்த சித்த வைத்திய முறையை 2500 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்ததுன்னு சொல்கிற தமிழர்களின் பாரம்பரியமிக்க அந்த வைத்திய முறையை எஸ்ஸை எடுத்துட்டாங்க. ஆக அவங்களுக்கு என்னன்னா, தமிழகத்தின் பழம்பெருமைகளை இன்றைக்கு சிதைப்பதில் அங்கே இருக்கிறவங்க எந்த அளவுக்கு முனைப்போடு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மொழி திணிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும். இப்போது அந்த வகையில் அதை எடுத்த உடனே, அந்த தகவல் எங்களுக்கு தெரிஞ்ச உடனே, மாண்புமிகு தமிழக முதல்வர் கு. சிவராமன், தமிழ்நாட்டின் ஒரு திட்டக்குழு உறுப்பினர், சித்த வைத்தியர், அவர் கையில் சொல்லி, நீங்கள் உடனடியாக டெல்லியில் சம்மந்தப்பட்ட தகவல் அவங்களுக்கு சொல்லி, சித்தாவை கைவிடுவது சரியல்ல, இது உடனடியாக அந்த எழுத்தில் மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லி முதல்வர் சொன்னதுக்கப்புறமா அவர் டெல்லிக்கு போய் சம்மந்தப்பட்ட அலுவலர்களை தமிழக அரசின் கண்டனத்தை தெரிவித்ததுக்கப்புறம் இப்போ மாற்றி திரும்ப ஏ ஒய் யூ எஸ் எஸ் ஹெச் இப்போ ஆயுஷ்ன்ட்டாங்க. அதுக்கு 2 இஸ்ஸுக்கு என்ன காரணம்னா, 2 எஸ்ஸுக்கு என்ன காரணம்னா, ஒன்று சித்தா, இன்னொன்று சோவாரிக்பா. சரி, எப்படியோ அது ஒழிஞ்சு போட்டோம் இருக்குது. இந்த நிலையில் தான் இந்த ஆயுர்வேதாவுக்கு வடநாட்டில் ஏற்கனவே 4 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இந்தியா முழுக்க 250 கல்லூரிகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சித்த பல்கலைக்கழகம், ஒரு சித்த மருத்துவ கல்லூரி எப்படியாவது தொடங்க வேண்டும் என்பது மாண்புமிகு தமிழக முதல்வருடைய அந்த எண்ணம். அந்த வகையில் இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கான அந்த சட்ட முன்வடிவு இன்றைக்கு நிறைவேற்றி அனுப்பப்பட்டிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சி நிறைந்த செய்தியை வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் பதிவு செய்வது என்னுடைய பெருமை மிகு கடமையாக கருதுகிறேன். அது மட்டும் இல்லை, நாமக்கல்ல ஒரு சித்த மருத்துவ கல்லூரி ஒன்றும் உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம். ஒரு கல்லூரி உருவாக்கணுன்னா அங்கே ஏற்கனவே ஒரு மருத்துவமனை செயல்பட வேண்டும். அதனால் இந்த வருஷம் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளாகத்தில் ஒரு 100 படுக்கைகளுடன் கூடிய ஒரு மருத்துவமனையை, சித்த மருத்துவமனையை உருவாக்குவதற்கு திட்டமிட்டு அதை அறிவித்திருக்கிறோம். இந்த ஆண்டு மருத்துவமனை அங்கே உருவாகிறது. அடுத்த ஆண்டு மருத்துவ கல்லூரி நாமக்கல்லிலே சித்த மருத்துவ கல்லூரி வரவிருக்கிறது. ஆக தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதன்முறையாக இந்த தமிழ் பாரம்பரிய வைத்தியமான சித்த மருத்துவத்திற்கு ஒரு பல்கலைக்கழகமும் சித்த மருத்துவத்திற்கென்று ஒரு தனி கல்லூரியும் வரவிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இப்படி தமிழர்களின் பாரம்பரியத்தை, தமிழின் சிறப்புகளை மீட்டெடுப்பதற்கு இந்த அரசு பெரிய அளவில் முனைந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசுக்கு முத்தமிழ் மன்றம் போன்ற அமைப்புகள் மிக சிறப்பாக ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம். என்றாலும் கூட தமிழர்களிடையே தமிழ் மீதான அந்த பற்றை, இன ரீதியான உணர்வை உண்டாக்குவதென்பது அவசியமான ஒன்று. அந்த பணியினை இந்த முத்தமிழ் மன்றம் மிக சிறப்பாக செய்வதென்பது பாராட்டுக்குரியது. எனவே இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு பேசுவதற்கான இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் இந்த நிகழ்ச்சியில் பேச வருகை தந்திருப்பவருடைய பேச்சையெல்லாம் நான் இங்கே அமர்ந்திருந்து கேட்க வேண்டும் என்கின்ற ஆசைதான். என்றாலும் பிற்பகலிலேயே எனக்கு இன்னொரு நிகழ்ச்சி சைதாப்பேட்டையில் இருப்பதால் விரைந்து விடைபெறுவதற்கு என்னை பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.